அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஹவு டு கனெக்ட் காட் கண்டினியூவஸ்லி, கான்சியஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. இந்த கண்டினியூவஸ்லிக்கும் கன்சிஸ்டன்ட்லிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி டுவர்ட்ஸ் எனிதிங் based on the ethics and morality. அதில் கோல் வச்சுக்கலாம், லட்சியம் வச்சுக்கலாம். பட் கண்டினியூவஸ்லின்றது தொடர்ந்து செய்தல், அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிக்கங்க. அதனால தான் அந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுல நான் இதை சொல்கிறேன். பட் இந்த ஹவு டு கனெக்ட் காடுன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மிஸ்இன்டர்பிரட்டேஷனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் இன் த சென்ஸ் ஆஃப் காட், யூ ஆர் ஆல்வேஸ் இன் தி காட்னஸ்னஸில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. கடவுளுடைய ஒவ்வொரு அணுவணுமான எந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாத, எப்படி கண்டுபிடித்து இதை செய்தார்களோ என்று செய்ய முடியாத, மறுபடியும் யாரெல்லாம் முயற்சி பண்ணாலும் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மனித உடலை, உயிரை, எண்ணத்தை, அறிவை, பகுத்தறிவை, நுண்ணறிவை, 28 தத்துவங்கள்னு வச்சுக்கோங்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு விஷயம் நடந்த ஒன்றை நாம் தூக்கிக்கிட்டு அலைகிறோம். இதை கண்டினியூவஸாக do you feel it? That is the God connection. அந்த நிகழ்வு நீங்கள் இதுக்கு தனியாக மெடிடேஷன் போகணும், யோகா போகணும், மந்திரம் போகணும், மோட்சம் போகணும், சனனம், மரணம், சிரவணம், மனனம், விதித்தியாசனம் போகணும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. யூ ஃபீல் இட் எவ்ரி செகண்ட்ஸ், யூ கேன் ஃபீல் இட். கண் பார்த்து கொண்டே இருக்கிறதே. இது எப்படி பார்க்கிறது? கண்ணை வெளியே எடுத்து வைத்தால் பார்க்க முடியாதே என்று நம்மளுடைய ஞானிகள் சொன்னதிலிருந்து வாங்க. சுவாமி விவேகானந்தர் அழகாக இதை விளக்கியிருப்பார் அவருடைய ராஜயோகம் என்ற நூலில் பதஞ்சலி யோகத்தை பற்றி விளக்கும்போது. அப்போ கண் பார்க்கிறதே. இதுகெல்லாம் என்ன, வாட் இஸ் தேர் அப்படின்னு கொஞ்சமாச்சும் சிந்திக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். பயிற்சிக்கு வராதிங்க யாரும். முயற்சி அதை ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப். அந்த திங்கிங் மஸ்ட் பி கண்டினியூவஸ் ப்ராசஸ். அந்த கண்டினியூவஸ் ப்ராசஸ் எது சொல்கிறேன்னா கான்சியஸ்லின்னு சொல்கிறது. உணர்வோடு பாருங்கள். நம்ம கண்ணு பார்க்குது சார், கண்ணு பார்க்கும் சார், பார்வை சார். What is the consciousness towards it? அந்த கண் பார்வைக்குள்ளே என்ன உணர்ற நீ? கண்ணை மூடிட்டு நீ பார்க்கவே முடியாதே. பட் when you see through your eyes, naked eyes, you will receive the whole world within your visualization. அது எப்படி நடக்குது? ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்கியா? நீ இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொல்கிறாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்கள நாம் பிளைண்ட்லாம் சொல்லிக்கிறோம். அவங்கள்ட்ட நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்கள உணர்ந்திருக்கேன். அப்போ அவங்க சொல்கிற விஷயம்லாம் இதுதான். எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் சொல்கிறத வச்சு உணர முடியும். அந்த உணர்தல் நடக்குது இல்லையா? ஆனால் நமக்கு பார்க்க முடியும், உணர முடியும்,
அதை பகுத்தறிய முடியும், அதை விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க முடியும். அதைத்தான் நீங்கள் மெய்ஞானபூர்வமாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வாட் இஸ் திஸ்? கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் போட்டு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், உடலே தியானம் பாருங்கள், உடலே தியானமாக்கி பாருங்கள். இந்த உடலுக்குள்ளே இவ்வளவு ரகசியமா, இவ்வளவு ரகசியமா. அதை பார்க்கும்போது என்ன நடக்கும் ரிசல்ட் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ரகசிய பெட்டகத்தை, இவ்வளவு பல கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியெல்லாம் வீணாக்கியிருக்கோம். சாப்பிடும்போது வீணாக்குறோம், பேசும்போது வீணாக்குறோம், நினைக்கும்போது வீணாக்குறோம், ஆணவத்தினால் வீணாக்குறோம், அவசரத்தினால் வீணாக்குறோம், கோபத்தினால் வீணாக்குறோம். அப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஏன் சார் நவரசங்கள் இருக்குது, ஏன் சார் ஈகோ எங்களுக்கு வந்துச்சு, ஆணவம் வருதுன்னு சொன்னால், that is a real miracle of God. That's the God's energy. அந்த எனர்ஜியினுடைய ரகசியம் இதுதானே. எல்லாமே உனக்குள் வைத்து, உனக்கு பார்வையை வைத்து, கேட்டலை வைத்து, 5 சுவைகளையும் வைத்து, புலன்களை வைத்து, பொறிகளை வைத்து, மண்டலங்களை வைத்து, ஜீரண மண்டலம், காற்றோட்டு மண்டலம், கழிவேற்று மண்டலம் பூரா வைத்து, இரத்த ஓட்ட மண்டலம், எல்லா மண்டலங்களையும் வைத்து, அதற்குரிய உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து வைத்து, அந்த பிரித்து வைத்தலுக்குள்ளே ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக இயக்கங்களாக வைத்து, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு இயக்கமல்ல என்று வைத்து, அதுக்குள்ள மனிதனுக்கு மூளையை வைத்து, அந்த மூளைக்குள்ளே 10,000 கோடி நியூரான்களை வைத்து, அதுக்குள்ளே மரபணு திறன்களை வைத்து, ஆற்றல்களை வைத்து, அறிவை வைத்து, நுண்ணறிவை வைத்து, பகுத்தறிவை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதை என்னைக்காச்சும் நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சிங்களா? கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறீங்க. நாக்கில் ஒரு நாள் நாக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் உடல்நலம் குன்றுது, இப்போ நாக்கினுடைய ருசி காணாமல் போகுது. அதே நாக்கில் 60 வருஷம் 50 வருஷம் சாப்பிட்ருக்கோம். ஒரு நாள் கொஞ்சம் டிஸ்லொகேஷன் ஆகி ஃபீவர்னு சளின்னு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. நான் பெரிய வியாதியே சொல்லலை. நாக்கு கெட்டு போச்சுன்றீங்க, நாக்கில் டேஸ்ட்டு போச்சுன்றீங்க. இந்த ஒண்டர்ஸை கொஞ்சம் சிந்திங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு பயிற்சிக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே தான் நீங்கள் உண்மையான ஆன்மீகத்தை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா கார்ப்பரேட்டையும் நீங்கள் பார்த்துருங்க, எல்லாம் டெம்பரவரி மேன்மேடு மெட்டீரியல்ஸாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ரீச் ஆகியிருந்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் சாமியாருக்கு தொடர்ந்து வருஷம் இந்த கூட்டம் இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணினது உண்மையிலே தியானமாக இருந்திருந்தா, எவனுமே தியானத்தை இதுதான் புரிஞ்சுக்கிட்டு எவன்ட்டையும் தியானம் பண்ணவே மாட்டான். டெய்லி உட்கார்ந்து தியானம் பண்ணி 25 வருஷம் நான் அந்த தியானத்தில் இருக்குன்னு சொன்னாலே நீ தியானத்தை ரீச் ஆகலை. தியானத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம். தியானம் என்பது ஒவ்வொரு அணுவான விஷயத்தையும் நீங்கள் உணருதல். காற்று எப்படி படைக்கப்பட்டிருக்குது, நீர் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, நெருப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு, வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, உணருதல் தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய கடைசி நிலைதான் நிர்விகல்ப சமாதி. அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவதை உணர முடியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா அலைகிறேன்,
உயிர்னு உள்ள ஒன்று வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அலைகிறேன். உறுப்புக்கள் சாப்பாட்டுக்களை இப்படி வந்து ஜீரணம் பண்ணுறதுனால நான் அலைகிறேன். எண்ணங்கள் தோன்றியதுனால எதையெல்லாம் நினச்சி அலைகிறேன்றது தான் விஷயமே ஒழிய யூ ஹவ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அந்த இடத்துல தான் சொல்கிறது. நான் சொன்னேன், இதை உணருதலுக்கு தனிப்பட்ட எந்த பயிற்சியும் இல்லை என்று எங்கள் அறிவியல் ஆன்மீகம் சொல்ல தொடங்குது. அதில் என்ன சார் நடக்கும்லாம் கேட்குறீங்க. ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்க முடியும், புதிதாய் உணர்வுகளோடு பிறக்க முடியும், புதியன கற்க முடியும். புதியனெல்லாம் கொட்டும் நமக்குள்ளே கொட்டும்னு சொன்னால் என்ன நினச்சிங்க, விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த அத்தனையும் அவர்களுடைய எண்ணங்கள் முழு கண்டுபிடித்து இறுதியில் எண்ணங்கள் அற்று மனம் அற்று போரும் ஒரு நிலையில் வந்த ஸ்பார்க் என்பதை புரிஞ்சுக்கோங்க. மாட்டிடமிருந்து வந்துச்சா, புலியிடமிருந்து வந்துச்சா, இசை வந்து புலியிடமாக இருந்து வந்துச்சு. 64 கலைகள் மனிதனிடமிருந்து வந்தது. அந்த கலைக்குள்ள தஞ்சாவூர் இது அடங்கும், பெரிய கோயில் அடங்கும், மீனாட்சி அம்மன் கோயில் அடங்கும், அத்தனை 64 கலைகளும் அடங்கும். அதை நீங்கள் இன்னும் வந்து நாம் கண்டுபிடித்த, நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த, நமக்கு தூக்கி போட்டு போன விஷயத்தை உணர முடியலை. அதே மாதிரி அவர்கள் கண்டுபிடித்தவருடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும். அவருடைய உள்ளுக்குள்ளே அத்தனையும் ஒன்றுமில்லைன்ற ஒரு நிலையில் ஆகக்கூடிய ஒன்றும், அதற்கு பிறகு இன்பில்டடாக இருக்கக்கூடிய தனக்குள்ளே இருக்க அன்பும் கருணையும் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமே வாழ்க்கையாக ஆயிடுச்சு. அங்கே எங்கன்னா சார் உங்களுக்கு ஆணவம் வரும்? இப்போலாம் நமக்கு வருதுல. ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தோற்று போயிடுறோம், தடுமாறுறோம். எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, இடும்பைக்கு இடும்பை கன்றலாம்லாம் சொல்கிறார் வள்ளுவன். இடும்பைக்கு இடும்பை காணணும், துன்பத்திற்கே ஒரு துன்பம் காணணும்னு. அந்த விஷயம்லாம் என்னன்னா வார்த்தை அல்ல, அவர்கள் அனுபவித்தது. அதுக்குள்ளே சயின்ஸாக எடுத்திங்கன்னா அந்த அனுபவத்தினுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா மரபணுத்திறனாக இருக்கும். செய்தியை லேசாக பாருங்கள். மரபணுத்திறனுடைய ரகசியங்கள் ஒன்று, ரமணர் இதை கற்று வந்தார். ஆனால் ரமணருடைய அண்ணன் அடைய முடியவில்லை, குறையல்ல. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துக்க வரிசையாக. விஞ்ஞானிகளை எடுத்துக்க, அப்துல் கலாம் தான் விஞ்ஞானி, அவங்க அண்ணன் ஆனாரான்னு பாருங்கள். அப்போ அதனுடைய காரணம், அடிப்படை காரணம் அந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்று அவர்களுக்குள்ளே பதிந்து 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 எழுந்து 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 உணர்ந்து 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 அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து ரசித்து 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 ஏன் நம்ம ஒன்றுமே இல்லையேன்னு போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு இந்த நாட்டை விட்டு ஓடுறதுன்னு சொல்கிறாதீங்க. எனக்கு தெரியாதான், எனக்கு ஐ எம் ரன்னிங் 70. ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று முடிக்க முடியுதா? நாளைக்கு வாழணும்னு நினைக்கிறோம். நைட்டு தூங்கிடுறோம் கனவற்ற உறக்கத்தில். எழுந்தாதான் மேட்டர். அந்த எழுந்த பிறகு தான் இயக்கமே. அப்போ மனிதனை வேலை பார்க்க வச்சு, உணர வச்சு, பேச வச்சு, எழுத வச்சு, 64 கலைகளையும் செய்ய வச்சு, அவனை தூங்க வைத்து கனவற்ற தூக்கத்திற்குள்ளேயும் கொண்டு போய் என்ன ஒண்டர்ஸ். இந்த ஒண்டர்ஸை பூரா நீங்கள் எந்த புத்தகத்தை வச்சு படிக்கணும்னு நான் கேட்குறேன். நான்லாம் சொல்லியே கொடுக்கல உங்களுக்கு. அதனால தான் இது ஒரு கல்வி கூடமாகவோ அல்லது ஒரு பெரிய பயிற்சியாகவோ இருக்க வேண்டாம். நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வரும், நம்ம பேசுகிறோமே இதில் என்னமாச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்க
இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒன்று அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கடவுளை பற்றி ஒரு புள்ளி கூட உரியலை பேசுகிறீங்க. நீங்கள் பெற்றதெல்லாம் காசப்புறம் கொடுத்துருங்க, பணத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துருங்க, அதெல்லாம் நான் சொல்லவே வரல. கடவுளுக்குள்ளே இருக்க விஷயத்தை, அந்த எனர்ஜியோட ரகசியத்தை, தான் ஒன்றுமில்லை என்று போவது தான் நிர்விகல்ப சமாதி. நத்திங்னஸ், எம்டினஸ் எல்லாம் அதுதான். ஆனால் அதை கண்டினியூவஸாக நமக்கு தடுமாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் இப்போ சொல்ல வரேன். யாரும் தவறில்லை, நானும் தான், நீங்களும் தான். அதை தவறும் போது ஆஹா அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சிடணும். பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம், பணம் வருது, நிறையா வருது, நிறையாவெல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கொடுத்தோடனே அந்த பணம் வந்தவுடனே அப்படி ஒரு சுகம் வரும் பாருங்கள், ஒரு எந்திரிப்பு. அது மட்டும் இருக்கக்கூடாது. பணம், பொருள், புகழ், பதவி எல்லாம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிலத்தில் தான் அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. எந்நிலையிலும் தன்னிலை மாறாத, எவ்வவஸ்தையிலும் தன்னவஸ்தை மாறாத ஒரு நிலைக்குள்ளே நம்மளை ஆக்கிக்கிட்டோம்னா, எப்பவும் புறவழியாக வரக்கூடிய எல்லாருமே உங்களை அனாவசியப்படுத்தும். அந்த புறவழியை அனாவசியப்படுத்துறது உங்களுக்குள்ளே தெரியுமுங்க. அதை மட்டும் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டினியூட்டி கிடச்சிரும். அந்த கண்டினியூட்டி கிடச்ச உடனே உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடும். அந்த கான்சியஸ்னஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போதே கன்சிஸ்டன்சியாக உங்களை அறியாமலே அதை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சுகம் இருக்கு இல்லையா, அந்த பரசுகம், அந்த ஆத்ம சுகம், அதுதான் எல்லாத்தையும் கடந்ததுன்னு சொல்லி நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் திரும்பி திரும்பி சொன்னதை ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன மாணவன் தான். அதை கொஞ்சம் சொல்கிறேன், எனக்கு உணர்ந்ததை பதிவு பண்ணியிருக்கேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.